அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 17/5/2025 வைகாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:53 சூரிய லக்னம் ரிஷபம். மிருகசீரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சவால்களை உற்சாகமாக கையாள வேண்டும். உங்கள் பொறுமை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். மனக்குழப்பம் காரணமாக சரியான முடிவெடுக்க இயலாத ஒரு நிலை இருக்கு. பணியிடத்தில் திறமையாக செயல்பட முடியாது. உங்களுடைய பணியில வளர்ச்சிக்கான கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு ஏற்பட நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த போக்கை மேற்கொள்வதன் மூலம் திருப்தி நிலவும். நிதி நிலைமையில் வளர்ச்சி காணப்படாது. நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படாது. பாதுகாப்பின்மை உணர்வும் பதட்டமும் காணப்படலாம். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சற்று சுமாரான நாளாக இருக்கு. நல்ல பலன்களுக்கான பல விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைவது இன்று சற்று கடினம். பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய முறையாக திட்டமிட வேண்டும். உங்களுடைய பணிகளை விவேகத்துடன் கையாள வேண்டும். உங்களின் குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம். இது உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இதனால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுமையை வளர்த்து கொள்வது சிறந்தது. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். இது உங்கள் குழந்தையின் வளர்ச்சி பற்றிய செலவாக கூட இருக்கும். உங்களுக்கு சளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, நன்மைகள் விளையக்கூடிய நாள், அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு காணப்படுகிறது. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் வெற்றி பெறுவீங்க. பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. பிறரின் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. இதனால் உறவில் திருப்தி காணப்படும். பண வரவு ஆரோக்கியம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை பெறுவீங்க. உங்களுடைய போக்கில் உற்சாகமான அணுகுமுறை காணப்படலாம். பணியில் திருப்தி காணக்கூடிய நாள். பணியை திறமையுடன் நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு தரத்துடன் முடித்து கொடுப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இந்த அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க. போதிய பணவரவு காணக்கூடியதாக இருக்கு. உங்களால் சேமிக்க இயலும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும். அதிர்ஷ்டம் காணப்படாது. பணியை திறன்பட ஆற்ற உங்களுக்கு கவனம் தேவை. விரும்பிய பலன்கள் அடைய முறையாக திட்டமிட வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அதிருப்தி மற்றும் அசௌகரியத்தை உணர்வீங்க. வேறுபாடான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கும். லாபம் நஷ்டம் இரண்டுமே கலந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக நீங்கள் பராமரிக்க வேண்டும். கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று நீங்கள் விரும்பிய பலன்களை அடைய பொறுமையாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நல்ல பலன்களுக்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய பணிகளை கவனமாக கையாள வேண்டும். இன்று ஏமாற்ற உணர்வுகள் காரணமாக முரண்பாடு காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்தாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். பணத்தை சாதுரியமாக நீங்கள் செலவிட வேண்டும். சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று ஒரு நல்ல சூழ்நிலைகள் காணக்கூடிய நாள் என்றாலுமே உறுதியான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். வெற்றிக்காக உங்களை நாடி வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்களின் அபாரகரமான செயல்திறன் நீங்கள் பாராட்ட பெறலாம். தனித்த திறமைகள் உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும். உங்கள் துணையிடத்தில் நட்பு முறையில் நீங்கள் நடந்து கொள்வீங்க. இதனால் உறவில் பரஸ்பர அன்பு மலரக்கூடியதாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை ஸ்திரமாக காணக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. நல்ல ஒரு மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, சாதகமான ஒரு நாளாக இருக்காது. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் காண மிகுந்த முயற்சி எடுக்க வேணும். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க. அமைதியாகவும் ஓய்வாகவும் இருப்பது சிறந்தது. குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் குழப்பமான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேணும். பண வரவிற்கான சாத்தியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். தேவையின்றி சில விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனையினால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, துடிப்பான ஒரு நாளாக இருக்காது. மனக்குழப்பங்கள் காணப்படுகிறது. பிரார்த்தனை மற்றும் இசை போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுத்தரும். பணி சுமை அதிகமாக காணப்படும். முறையாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் நன்மைகள் விளையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். பணப்பற்றாக்குறை காணப்படலாம். இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் யதார்த்தமாகவும் முறையாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்களை கையாளுவதில் சில தடைகள் காணப்படலாம். இன்றைய நாள் சராசரி பலன்களை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பணியிடத்தில் வெற்றிக்காக கடும் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இதனை நீங்கள் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். நிதி வளர்ச்சி இன்று சாத்தியம் இல்லை. உங்கள் குடும்பத்திற்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகளை தவிர்க்க அதிக நீரை நீங்கள் பருக வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய இலக்குகளை வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படலாம். உங்களிடம் காணப்படும் அனைத்து விதத்திலுமே செழுமை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது. இதன் காரணமாக திருப்தியான மனநிலை காணப்படலாம். உங்களுடைய பணிகளை நீங்கள் விரும்பி அனுபவிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்வான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. மகிழ்ச்சியுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. நிதியில் ஸ்திரத்தன்மை காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய இலக்குகளில் எளிதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். பணியிட சூழல் சிறப்பாக இருக்குது. நல்ல பலன்கள் கிடைக்க பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடிய நாள். உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.